the bell icon on YouTube and don't miss another update. இஸ்ரேல் காசாவோட யுத்தம் இன்னொரு யுத்த காலத்தை கட்டாயம் திறந்தே தீரும் அப்படிங்கிறதா எல்லாரோட கணிப்பு. எப்போ அப்படின்னா முதல் கட்டமாகவே அது இன்னைக்கு நடந்துருச்சு. காரணம் என்ன அப்படின்னா, செங்கடல் பிரச்சனையை தீக்கிறேன் அப்படிங்கிற பேரில் அமெரிக்கா ஏமன் மீது தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சிருச்சு. இந்த தாக்குதல் அமெரிக்கா சட்டுன்னு இறங்கிருச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அமெரிக்கா ரொம்ப பொறுமையாக தான் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் இறங்குனதுக்கு அப்புறம் பின்வாங்க முடியாது, அதோட விளைவுகள் ஜாஸ்தி. ஏமன்லேருந்து இன்னொரு தளத்தை திறந்துரும் அப்படிங்கிற ஒரு புரிதல் காரணமாக அமெரிக்கா மிரட்டுச்சு, கூட்டணியை அமைச்சிச்சு, திருப்பி மிரட்டுச்சு, களத்தில் இறங்கலை. இப்போ களத்தில் இறங்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பிரிட்டன் மட்டும்தான். இந்த கடல் வழி போக்குவரத்தில் கல்லா கட்டுறது அப்படிங்கிறது பிரிட்டன் தான் ஜாஸ்தி. எல்லார காட்டிலும் ஷேர் ஜாஸ்தியாக வச்சுருக்கிறது அந்த பயப்பிள்ளைங்க தான். அதனால ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஹவுதியை பேரலராக பிரிட்டனும் மிரட்டிக்கிட்டே இருந்துச்சு. பிரிட்டன் தாக்குதலுக்குள்ள இறங்கிரும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அமெரிக்கா பிரிட்டன் எவ்வளவு தூரம் நட்பு நாடுகளோ அதே மாதிரி இந்த உலகத்தோட வல்லரசு, உலகத்தை ஆண்டவன், இந்த மாதிரி விவகாரத்துல எல்லாம் ரெண்டு பயல்களுக்கும் போட்டி நடக்கும். அப்படி பிரிட்டன் தாக்குறதுக்கு முன்னாடி நம்மளும் தாக்கணும் அப்படிங்கிறதா, அதுக்கு இணைஞ்சே தாக்குவோம் அப்படின்னு பைடன் நிர்வாகம் ஒரு முடிவு எடுத்துருச்சு. காரணம் ஒன்னே ஒண்ணுதான், பைடன் நிர்வாகத்தான் தாக்குற மூட்லையும் இல்லை, தாக்குறதுக்கான சூழ்நிலை ஏற்பாடுகளும் பெருசா இல்லை. இராணுவ ரீதியில அமெரிக்கா எப்பயுமே தயாரா இருக்கக்கூடிய ஒரு நாடு தான். அரசியல் ரீதியில அமெரிக்காவுக்குள்ள ஏமன் தாக்குதல் எப்படி பண்ண அப்படின்னு பைடனை பார்த்தே கேள்வி கேட்குறாங்க. அடே, நீ காங்கிரஸ் செனட்ல எல்லாம் அப்ரூவலே வாங்கலையே, வாங்கணுமே அப்படின்னு கேட்கிறார்கள். ஏமன் தாக்குதல் முற்றிலும் பைடன் நிர்வாகத்தோட தோல்வி அப்படின்னு ஒரு பெரும் அரசியல் அமெரிக்காவுக்குள்ள வெடிக்குது. தேர்தலை வச்சுட்டு இப்படி ஒரு ரிஸ்க் எடுப்பாரா? அதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு தான் பைடன் தாக்குதலுக்கு உத்தரவிட்டிருப்பார். அதுவும் டிஃபென்ஸ் செக்ரட்டரி எங்க இருக்காரு? ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அதுவே பைடன் நிர்வாகத்துக்கு ஒரு பெரிய சர்ச்சை. காரணம், அவர் ஹாஸ்பிட்டல்ல 5 நாள் இருந்த வரையும் பைடனுக்கு தெரியல, பிரசிடென்ட்டுக்கு தெரியலை அப்படிங்கிறதா. பிரசிடென்ட்டுக்கு ஏன்பா சொல்லலை அப்படிங்கிறக்கு கேள்விக்கு பதிலே இல்லை. அந்த காலகட்டத்தில் லோய்ட் ஆஸ்டின் மட்டும் அட்மிட் ஆகலை, அவரோட மெய்காப்பாளர்களும் அட்மிட் ஆனார்கள் அப்படின்னு சில நியூஸ் அமெரிக்க ஏஜென்சியில் ஃப்ளாஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் அது சத்தமே இல்லை, அடங்கி போச்சு, நார்மல் தான். அதாவது வெளியிலேருந்து எதிரிகள் தாக்கி அவர் ஒன்றும் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகலை அப்படிங்கிறது சொல்கிறார்கள், நம்பி தான் ஆகணும். மேபி இருக்கலாம். ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் படுத்த விவகாரம் 5 நாள் வரை ஏன் பிரசிடென்ட்டுக்கு சொல்லலை அப்படிங்கிறதுக்கு தெளிவான பதில் இப்போ வரையும் இல்லை. இதுவே அங்கே பெரிய பூகம்பத்தை கிளப்பி விடுறார்கள். காரணம், அமெரிக்கா பல்வேறு இடங்கள்ல எப்பயுமே ரவுண்ட் த கிளாக் ஆர்மியில ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருக்கும் இராணுவ ரீதியில. இப்ப கேட்கவே வேணாம், ரஷ்யா உக்ரைன் யுத்தம் ஒரு பக்கம், இஸ்ரேல் காசா யுத்தம், செங்கடல்ல இன்னொரு பக்கம், தைவான் சீனா அப்படின்னு ரொம்பவுமே பிஸியா இருக்கக்கூடிய அமெரிக்கா, அதோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஹாஸ்பிட்டல்ல இருக்கார், 5 நாள் சொல்லலை. எங்கே கேப் இருந்துச்சு அப்படிங்கிறது அங்கே பெரிய இஷ்யூவாகவே ஓடுது. சத்தம் இல்லாமல் கொஞ்சம் ஆஃப் பண்ணுறார்கள். ஒரே ஒரு விஷயம் உறுதி என்ன படுத்துறார்கள் அப்படின்னா, லோய்ட் ஆஸ்டினுக்கு முடியலை, மற்றபடி வேற யாரும் அவரை குறி வச்சு தாக்கி வைரஸ் அனுப்பி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை. அந்த மாதிரி கட்டுக்கதைகள்லாம் முதல்ல ஏஜென்சிகளில் பிரேக் ஆச்சு. அது பூரா கட்டுக்கதைங்க தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. சரிப்பா, இந்த ஏன் சொல்லலை, அதுக்கு லோய்ட் ஆஸ்டினே பதில் சொல்லியிருக்காரு. அதாவது செஞ்சது தப்பு தான், வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும், இனிமேல் இருப்பேன் அப்படின்னு இருக்காரு. அதோட அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இப்போதைக்கு வச்சிருக்காங்க. தேர்தல் நெருங்கும் போது ஃப்ளாஷ் ஆகும். இப்படி ஒரு சூழ்நிலையில தான் ஹவுதி இயக்கம் மீது தாக்குதல். இந்த தாக்குதலும் சும்மா ஒன்றும் செய்யலை. பிரிட்டன் அமெரிக்காவோட போட்டியை நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த போட்டியையும் தாண்டி 2 நாட்டு இராணுவமும் அந்த பகுதிகளில் ஏற்கனவே தாக்குதல் நடத்தின அனுபவமும் இருக்கு. இப்போ தாக்குதல் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நடத்த போகிறோம் அப்படிங்கிறனால அவர்கள் இராணுவம் நல்ல தயார் நிலையிலேயே இருந்தார்கள். சரியான திட்டமிடல் தான். அதாவது ஏமன் பகுதிகளில் எங்கே இருந்து செங்கடலை இவர்கள் டிஸ்டர்ப் பண்ணுறார்கள் அந்த சைட்டை மார்க் பண்ணியிருக்கார்கள். அந்த சைட்டை துளைத்து எரிஞ்சிட்டாங்க. அந்த இடத்துல என்ன மாதிரியான கட்டமைப்பு இருந்தாலும் சரி, ஆயுதங்கள் இருந்தாலும் சரி, அதை பூரா ஹவுதி இயக்கம் இனிமேல் பயன்படுத்த முடியாது. இருந்தாதானே பயன்படுத்த, அழிச்சிட்டார்கள். முதல் கட்டமாக அந்த தகவல் 15 இலக்குகள் அப்படின்னு, அடுத்து அப்படியே அது 20, 25, 30 வரையும் போயிடுச்சு. 2 பேர்களும் அஃபீஷியலாக இலக்குகளோட எண்ணிக்கையை சொல்லலை. ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதியும் சொல்லலை,
இந்த பக்கம் தாக்குதலை நடத்தினா அமெரிக்கா, பிரிட்டனும் வெளியிடல. ஆனா, முற்றிலும் ஒரு பெரிய தாக்குதல். இதிலிருந்து ஏமன் எந்திரிச்சு வரணும். ஹவுதி இயக்கம் எந்திரிச்சு வரணும். ஆனா, ஹவுதி இயக்கத்தை பொறுத்தவரையும் இதுக்கு பதிலடி உறுதி. அந்த பதிலடி தாங்க முடியாத லெவல்ல இருக்கும் அப்படின்னு மிரட்டியிருக்கார்கள். என்ன மாரியான பதிலடி வரும் அப்படிங்கிறது வரும் நாட்கள்ல தெரியும். அதே மாரி எப்படி அமெரிக்கால இவ்வளவு சிக்கல் வருமா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலையோ, இந்த பக்கம் சவுதி பெரிய அளவுல உஷார் நிலைக்கு போயிட்டாங்க. ஏன் அப்படின்னா, நம்மள எதுவும் தாக்கிற போறாய்ங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஈரான், ரஷ்யா எல்லாரும் சேர்ந்து ஐநால போய் உட்கார்றார்கள். ஏன் அப்படின்னா, ஏமன் ஒரு நாடு. அந்த நாட்டு மேல ஏன்டா இப்படி சத்தம் இல்லாம போர் தொடுத்தீர்கள் அப்படின்னு. ஆனா, எந்த அளவுக்கு வேலையாகும்னு தெரியல. ஆனா, இன்னொரு 3வது அணிய உருவாக்கிருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம். அப்படி இல்ல அப்படின்னாலும் ரஷ்யா, ஈரானோட எண்ண ஓட்டம் ஏமனுக்குள்ள இறங்கி பாரு. இறங்குனதுக்கப்புறம் முழு அளவுல இவர்கள் பின்னாடி இருந்து பேக்கப் குடுக்கும்போது, அமெரிக்கா ஆப்கான்ல தடுமாறுனத ஜாஸ்தியான தடுமாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்றார்கள். இதெல்லாம் இறங்குனதுக்கப்புறம். இறங்குனதுக்கப்புறம் பல வித்தைகள 2 தரப்பும் காட்டுவாங்க. ஆனா, இன்னைக்கு நிலைமை இதெல்லாம் நோக்கி போது. பெரிய அளவு பைடன் நிர்வாகம் ஒரு முக்கியமான முடிவு தான். செங்கடல் இஷ்யூல. இப்படி எடுத்ததுக்கப்புறம் பல பிரச்சனைகள் வெடிக்குது. அந்த பிரச்சனைகள அடுத்த காணொளியில விரிவா பார்ப்போம்.